ஹலோ! இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தம்பிக்கு இன்னும் நான் வந்து செர்லாக் கொடுத்துட்டு தான் இருக்கேன். தம்பிக்கு வந்து 14 மந்த்ஸ் ஆச்சு. இருந்தாலும் நான் செர்லாக் கொடுக்குறேன். அவன் இதை சாப்பிட்றான் நல்லா. நல்லா சாப்பிட்றாங்கிறத விட, அவன் என்னைக்காச்சும் சாப்பிட்றப்ப அடம்பிடிப்பான் பார்த்தீங்களா, சாப்பாடெலாம் சாப்பிடாம நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. அந்த டைமில் வந்து இந்த செர்லாக் வந்து நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து மம்ஸ் கேர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ டாக்டர் மாற்றி பார்ன் பேபி கூட இது மம்ஸ் கேர் அதுக்கப்புறம் பார்ன் பேபி ரெண்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் செர்லாக் தான். இதை வந்து ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நான் பேபிக்கு கொடுப்பேன். மம்ஸ் கேரும் சேம் அதே மாதிரி தான். ரெண்டையுமே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் இருக்குது, வெஜிடபிள்ஸ், அப்புறம் வீட்டு ரைஸ் எல்லாமே இந்த மாதிரி பொருள் தான் கலந்துருக்கும். வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதே டெய்லி கொடுக்காம ஒன்ஸ் இப்படியும் மாற்றி நான் கொடுப்பேன். நீங்களும் குட்டீஸ்க்கு இப்படி தான் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெயிட் லாஸ் பவுடர் நான் வந்து ரீசெண்ட் டைமில் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டெலிவரிக்கு அப்புறம் வந்து வெயிட் அதிகமாகிடுச்சு. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, கொஞ்சம் டயட்டில் இருந்தீங்கன்னா வெயிட் கம்மியாயிருன்னு சொன்னாங்க. அதனால் டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணதான் இந்த வெயிட் டு ஸ்லிம் பவுடர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இது ஓகே சொன்னாங்கன்னா சாப்பிட்லாம். இந்த பவுடர் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் கலந்து மார்னிங் அண்ட் நைட் குடிச்சிடணும். அதுக்கப்புறம் டயட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் வந்து 7 o'clock வந்து உங்கள் டின்னரை முடிச்சிருங்க. மார்னிங் வந்து தம்பிக்கு வந்து செர்லாக் கொடுத்துட்டேன். லஞ்சுக்கு வந்து மீன் தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். மத்தி மீன் ஃப்ரை, குழம்பு, ரைஸ். நாங்கள் இன்னும் தம்பிக்கு வந்து நான்வெஜ் வந்து அவ்வளோக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணல. இந்த சிக்கன் மட்டன்லாம் வேக வச்ச தண்ணியில் தான் கொடுப்போம். பட் பீசஸாக இன்னும் கொடுக்கவே கிடையாது. பட் ஈரல் வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதனால் தம்பிக்கு வந்து நான்வெஜ் இன்னும் கொடுக்கல. அப்புறம் கருப்பட்டி சிரப் தான் தம்பிக்கு செஞ்சுருந்தோம். ஃபஸ்ட்டு சென்சேஷன் தீர்ந்துருந்துச்சு. மறுபடியும் நான் வந்து செஞ்சு வச்சுட்டு இது ஏதாச்சும் நம்ம இட்லி, தோசை அந்த மாதிரி வந்து தொட்டு கொடுத்துக்கலாம். அது கூலில் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ வந்து இது நல்லா போட்டுக்கலாம் ஸ்வீட்டுக்கு பதிலாக. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.